அயோத்தி மாஹாத்மியம் 3ஆம் அத்தியாயம். தீர்த்தங்கள் ஸ்வர்கத்வாரா முதலியன. சுருக்கம். தீர்த்தங்கள் ஸ்வர்கதாரா சந்திரஹரி சந்திர சஹஸ்ர விரதத்தின் முடிவு. சூதமா முனிவர் கூறினார். கலசத்தில் பிறந்த முனிவரின் இந்த வார்த்தைகளை மிகுந்த மரியாதையுடன் கேட்டதும் புத்திசாலி முனிவர் ஸ்ரீ கிருஷ்ண துவைபாயனர் இந்த இனிமையான வார்த்தைகளை கூறலானார். வியாசமா முனிவர் கூறினார். பரிசுத்த தன்மையரே, இந்த தீர்த்தத்தின் மகிமை சிறந்தது. இதை தங்களிடமிருந்து கேட்டதும் என் மனம் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தது. நான் செவிமடுக்கும் போதே மற்றொரு சிறந்த தீர்த்தத்தை துல்லியமாக விவரிக்கவும். நல்ல புனித சடங்குகளின் முனிவரே, உங்களை கேட்கும் போது என் மனம் முழுமையாக திருப்தி அடையவில்லை. அகஸ்தியமா முனிவர் கூறலானார். இது எப்போதும் அனைத்து பாவங்களையும் அழிக்கும். பிராமணரே, கேளுங்கள். ஸ்வர்க துவாரம் என்று நன்கு அறியப்பட்ட மற்றொரு சிறந்த தீர்த்தத்தை நான் விவரிக்கிறேன். ஸ்வர்க துவாரத்தின் மகிமையை விரிவாக விவரிக்க தகுதியானவர் யாரும் இல்லை. எனவே நல்ல புனித சடங்குகளில் அன்பானவரே, ஒரு சுருக்கமான விளக்கத்தை கேட்பீராக. புராணங்களை அறிந்த நிபுணர்களின் கூற்றுப்படி ஸ்வர்க துவாரம் சரையுவின் நீரில் சகஸ்ரதாரைக்கு கிழக்கே 636 தனுசுகளை கொண்டது. நான் 3 முறை உறுதிப்படுத்துகிறேன். அது உண்மை. என் பேச்சு பொய்யானது அல்ல. பிரபஞ்ச முட்டையின் பிரம்மாண்ட கோலோக கோலத்தின் ஸ்வர்க துவாரத்திற்கு இணையான வேறு எந்த தீர்த்தமும் இல்லை. நல்ல புனித சடங்குகளை செய்யும் முனிவரே, அனைத்து வான மற்றும் பூமிக்குரிய தீர்த்தங்களும் காலையில் தங்கள் அந்தந்த இடங்களை விட்டுவிட்டு ஒன்று கூடி தாங்கள் தங்கும் இடமாக அங்கேயே தங்குகிறார்கள். எனவே அனைத்து தீர்த்தங்களிலும் புனித நீராடுவதன் பலனை பெற விரும்பும் ஒருவர் இங்கு புனித நீராட வேண்டும். ஸ்வர்க துவாரத்திற்குள் தங்கள் உயிரை துறந்த உயிரினங்கள் பிராமணரை விஷ்ணுவின் உயர்ந்த வசிப்பிடத்திற்கு செல்கின்றன. அதில் எந்த ஐயமும் இல்லை. இதுவே முக்திக்கான நுழைவாயில் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இது மனிதர்களால் சொர்க்கத்தை அடைய உகந்தது. எனவே இந்த சிறந்த தீர்த்தம் ஸ்வர்க துவாரம் என்று பிரபலமாகிவிட்டது. ஸ்வர்க துவாரம் தேவர்களுக்கு கூட அணுக முடியாதது. ஒரு மனிதன் அங்கு எதை விரும்புகிறானோ அதை பெறுகிறான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உயர்ந்த சாதனை ஸ்வர்க துவாரத்தில் உள்ளது. உயர்ந்த இலக்கு ஸ்வர்க துவாரத்தில் உள்ளது. அங்கு செய்யப்படும் ஜபம், தானம், ஹோமம், அங்கு செய்யப்படும் காரியங்கள், அங்கு செய்யப்படும் தவம் மற்றும் தியானம், வேத படிப்பு அனைத்தும் நித்திய நன்மையை பெறும். ஆயிரக்கணக்கான பிறவிகளில் திரட்டப்பட்ட அனைத்து பாவங்களும் முற்றிலும் அழிந்துவிடும். அந்த நொடியில் ஒருவர் ஸ்வர்க துவாரத்தில் நுழைகிறார். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள், கலப்பு சாதிகள், புழுக்கள், காட்டு மிராண்டிகள், அனைத்து வகையான தாழ்ந்த வர்க்க மனிதர்கள், பூச்சிகள், எறும்புகள், விலங்குகள் மற்றும் பறவைகள் காலப்போக்கில் ஸ்வர்க துவாரத்தில் மரணத்தை அடைகிறார்கள். அவர்கள் தங்கள் கைகளில் கௌமோதகி என்னும் விஷ்ணுவின் இரும்பு கதையை கொண்டவர்களாக ஆயுத பாணிகளாக மாறுவார்கள். அனைத்து பறவைகளும் கருட சின்னம் கொண்ட பிரபுக்களாக மாறும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அற்புதமான நகரத்தில் மனிதர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவே மாறுவார்கள். ஆசை இருந்தாலும் சரி, ஆசையே இல்லாவிட்டாலும் சரி, தீர்த்த ஸ்வர்க துவாரத்திற்கு சென்று தனது உயிரை துறந்தால் அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகில் மதிக்கப்படுவார். முனிவர்கள், தெய்வங்கள், சித்தர்கள், சாத்தியர்கள், யக்ஷர்கள், மருத்குழுக்கள், புனித நூலின் மூலம் மட்டுமே தீர்த்தத்தில் பிரிவினை செய்பவர்கள் மற்றும் தேவர்களின் குழுக்கள் நண்பகலில் இங்கு வருகிறார்கள். எனவே அவர்கள் மதிய நீராட்டத்தை மிகுந்த மரியாதையுடன் கருதுகிறார்கள். தங்கள் புலன்களை வென்று ஸ்வர்க துவாரத்தில் விரதம் இருப்பவர்களும் 1 மாதம் விரதம் இருப்பவர்களும் உயர்ந்த வாசஸ்தலத்திற்கு செல்கிறார்கள். சமைத்த அரிசி கொடுப்பவர்கள், நகைகள் கொடுப்பவர்கள், நிலங்களை பரிசளிப்பவர்கள், பிராமணர்களுக்கு பசுக்களை துணிகளையும் பரிசாக வழங்குபவர்கள், இவர்கள் அனைவரும் ஸ்ரீஹரியின் வசிப்பிடத்திற்கு செல்கிறார்கள். சித்தர்கள், உன்னத ஆன்மா கொண்ட முனிவர்கள், பித்ருக்கள், இவர்கள் அனைவரும் இந்த தீர்த்தத்தின் மூலம் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். எனவே இது ஸ்வர்க துவாரம், சொர்க்கத்தின் வாயில் என்று கூறப்படுகிறது. தேவர்களின் தலைவனாகிய தன்னை தனது ஆயுளை 4ஆக பிரித்து இங்கே ராமனாக சுற்றி திரிந்தவர் தனது சகோதரர்களுடன் மகிழ்ச்சியாக தங்கியிருந்தார்.
உலகங்களின் தாத்தாவான 4 முகங்களை கொண்ட நித்திய இறைவனான பிரம்மதேவர் உலகத்தை கைவிட்டு தேவர்களுடன் சேர்ந்து இங்கே சுற்றித் திரிகிறார். கைலாயத்தில் நிரந்தரவாசியான ஈசனாரும் அங்கேயே ஸ்வர்க்க துவாரத்திலேயே இருக்கிறார். மேரு அல்லது மந்தார மலை போன்ற மிகப்பெரிய பாவ கூட்டம் ஸ்வர்க்க துவாரத்தை அடைந்தவுடன் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. இந்த வழியில் அடையப்படும் இலக்கு ஞானம், தவம், யஜ்ஞங்கள் செய்பவர்கள் அடையும் இலக்கு ஆகிய அனைத்தும் சேர்ந்து ஸ்வர்க்க துவாரத்தில் இறக்கும் யோஷர்களுக்கு அந்த மங்களகரமான இலக்கு விதிக்கப்படுகிறது. ஜபம் மற்றும் ஹோமத்தில் ஈடுபடும் ஏராளமான முனிவர்கள், தேவர்கள் மற்றும் அசுரர்கள் மற்றும் முக்தியை விரும்பும் துறவிகள் ஆகியோரால் ஸ்வர்க்க துவாரம் நாடப்படுகிறது. கலியுகத்தில் தசரத மன்னனின் மகனான ஸ்ரீராமரின் நகரத்தில் யாராவது அரை கண் சிமிட்டினாலும் 60,000 ஆண்டுகள் காசியில் தங்கி இருப்பதால் கிடைக்கும் பலனை பெறுகிறார். ஸ்ரீஹரியின் நாளில், அதாவது 11வது சந்திர நாளில் சரையு நதியில் புனித நீராடி யோக பயிற்சி பெற்றவர்களும் வாரணாசியில் தங்கள் உயிரை துறந்தவர்களும் அடையும் அந்த இலக்கை அடைகிறார்கள். ஸ்வர்க்க துவாரத்தில் இறக்கும் எவரும் நரகத்தை காண்பதில்லை. கேசவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அவர்கள் அனைவரும் மிகப்பெரிய இலக்கை அடைகிறார்கள். சிறந்த பிராமணரே, இந்த தீர்த்தம் பூமியிலும் ஆகாயத்திலும் ஸ்வர்க்கத்திலும் உள்ள அனைத்து தீர்த்தங்களையும் விட சிறந்தது. மக்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் பக்தி கொண்டு நம்பிக்கையுடன் அதில் மகிழ்ச்சி அடைந்தால், அவர்கள் தங்கள் திறனுக்கு ஏற்ப காம ஆர்வத்தை அடக்கினால், அவர்கள் தங்கள் சக்தி முழுவதையும் சேகரித்து தவத்தில் ஈடுபட்டால், அவர்கள் நூற்றுக்கணக்கான கோடி கல்பங்களில் கூட திரும்பி வரமாட்டார்கள். இங்கு தங்கி இருக்கும் ஒரு கற்றறிந்த மனிதன் நூற்றுக்கணக்கான ஆயுதங்களுடன் கொல்லப்பட்டாலும் அவன் அந்த பெரிய பகுதிக்கு செல்கிறான். அந்த இடத்திற்கு சென்ற பிறகு யாரும் புலம்புவதில்லை. ஸ்வர்க்க துவாரத்தில் யாராவது இறந்தால் அவர் மிகப்பெரிய இலக்கை அடைகிறார். இறப்பு காலம் சூரியனின் வடக்கு பெயர்ச்சியின் போதுதானா அல்லது தெற்கு பெயர்ச்சியின் போதுதானா என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்வர்க்க துவாரத்தை நாடுபவர்களுக்கு எல்லா நேரங்களும் மங்களகரமானவை. இங்கு நீராடுவதன் மூலம் மட்டுமே உடல் ரீதியான உயிரினங்களின் பாவங்கள் அழிந்துவிடும். பூமியில் உள்ள அனைத்து மக்களும் தங்கள் உடலால் எவ்வளவு பாவங்களை செய்தாலும் அயோத்தி மிகப்பெரிய தங்குமிடமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றை நீக்குவதற்கான இருப்பிடம். சந்திரஹரியின் வருடாந்திர விழா குறிப்பாக ஜேஷ்ட மாதத்தின் பிரகாசமான பாதியில் 15ஆம் நாளில் கொண்டாடப்பட வேண்டும் என்று தேவர்கள் நிர்ணயித்துள்ளனர். அந்த நாளில் சந்திர சகசிர என்ற புனித விரதத்தையும் கடைபிடித்தவர்களால் உத்தியாபன சடங்கு, முடிவு சடங்கு செய்யப்பட வேண்டும். பிராமணரே, அதை மிகுந்த கவனத்துடன் செய்ய வேண்டும். அனைத்து யஜ்ஞங்களின் நன்மைக்கும் மேலான நன்மைக்கு இது உகந்தது. அதை செய்தால் மனிதர்கள் சொர்க்க வாசத்தை பெறுவார்கள். ஏனெனில் பெரும் பாவங்கள் அழிந்துவிடும் அதன் மூலம். ஸ்ரீ வியாசமா முனிவர் கேட்டார், புனித முனிவரே, சந்திரஹரியின் மிகவும் புனிதமான தோற்றத்தையும் சந்திர விரதம் எனப்படும் புனித சபதத்தின் இறுதிச் சடங்கின் உத்தியாபனம் நடைமுறையையும் எனக்கு துல்லியமாக கூறுங்கள். அகஸ்தியமா முனிவர் கூறினார், அயோத்தியில் வசிக்கும் சந்திர கடவுள் அமிர்த களஞ்சியமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கிய பிறகு தீர்த்தத்தின் மகிமையை நேரில் காண ஆர்வமாக இருந்தார். இங்கு வந்த பிறகு சந்திர கடவுள் யாத்திரை செய்தார். பல்வேறு வகையான அற்புதங்களை செய்யக்கூடிய அவர் கட்டளைகளின்படி சரியான வரிசையில் மற்றும் செய்ய மிகவும் கடினமான தவம் மூலம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சாந்தப்படுத்தினார். அவர் தனது இறைவனின் அருளை பெற்றார். அவர் ஸ்ரீஹரியை சந்திரஹரி என்று தனது சொந்த பெயருடன் நிறுவினார். எனவே அவர் இறைவன் சந்திரஹரி என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ வாசுதேவரின் அருளால் அந்த இடம் ஒரு அற்புதமான இடமாக மாறியது. உண்மையில் நல்ல புனித சடங்குகளின் முனிவரை, அனைத்து உயிரினங்களின் அதிபதியான வாசுதேவரின் அந்த இடம் முக்தியை அடைவதற்கான மிகவும் இரகசியமான புனித இடமாக மாறியது. இந்த புனித இடத்தில் பிராமணரே, சித்தர்கள் எப்போதும் கோவிந்தரின் புனித சபதத்தை கடைபிடித்து வருகின்றனர். அவர்கள் பல்வேறு வகையான சின்னங்களை வைத்திருக்கிறார்கள்.
அவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை விரும்புகிறார்கள். தங்கள் புலன்களை அடக்கி முக்தி பெற்ற ஆன்மாக்களான யோகிகள் உயர்ந்த வகையில் யோகாவை பயிற்சி செய்கிறார்கள். மற்ற இடங்களில் இந்த தீர்த்தத்தில் உள்ள அளவிற்கு ஒருவருக்கு அதிக தகுதி கிடைக்காது. தானங்கள், விரதங்கள் மற்றும் ஹோமங்கள் இவை அனைத்தும் முடிவில்லாத நன்மையாக மாறும். உயிரினங்கள் எப்போதும் தங்கள் நேசத்திற்குரிய ஆசைகளையும் நன்மைகளையும் இங்கே அடைகின்றன. எனவே பிராமணர்களை, குறிப்பாக தம்பதிகளை வழிபடுவதை அனைத்து உயிரினங்களும் மிகுந்த முயற்சியுடனும் சரியான வரிசையிலும் இங்கு செய்ய வேண்டும். இதை பார்வையிடுவதன் மூலம், அனைத்து தெய்வங்களையும் தரிசிப்பதன் மூலமும், அனைத்து தீர்த்தங்களிலும் புனித நீராடுவதன் மூலமும், உயர்ந்த பலன்களை கொண்ட அனைத்து யஜ்ஞங்களையும் செய்வதன் மூலமும் மனிதர்கள் பெறும் அனைத்து நன்மைகளையும் புண்ணியத்தையும் உயிரினங்கள் அடைகின்றன. எனவே இது புராணங்களில் ஒரு சிறந்த புனித தலமாக போற்றப்படுகிறது. சந்திரஹரியின் முன்னிலையில் பிராமணர்களின் வழிகாட்டுதலுடன் உத்தியாபன சடங்கு இங்கு செய்யப்பட வேண்டும். இந்த விரதம் சந்திர சகசிர விரதம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திர மாதங்களின் கணக்கீட்டின்படி 2 ஆண்டுகள், 6 மாதங்கள், 5 முதல் 15 நாட்கள் மற்றும் 2 மற்றும் 8வது நாட்கள் கடந்து செல்லும் போது ஒரு இடைக்கால மாதம் வருகிறது. 83 வருடங்களும் 4 மாதங்களும் நிச்சயமாக கடந்துவிட்டால் 1000 சந்திரன்கள் இருக்கும். ஒரு மனிதன் அந்த வயது வரை வாழ்ந்தால் அவன் இந்த விரதத்தின் உத்தியாபனத்தை கொண்டாட வேண்டும். மேலும் முயற்சியுடன் யாத்திரை செய்ய வேண்டும். தொடர்ச்சியான யாகங்களை செய்பவர்களால் பெறப்பட்டதாக அறிவிக்கப்படும் தகுதி, வாழ்நாள் முழுவதும் சத்தியத்தை பேசுபவர்களும் தங்கத்தை தானம் செய்பவர்களும் அந்த புண்ணியத்தை பெறுவது 1000 சந்திரன்களை காணும் அளவிற்கு வாழும் நபர்களால். உத்தியாபன நடைமுறை அனைத்து மகிழ்ச்சியையும் தரும் ஒரு புண்ணிய விரதம் இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது. 14ஆம் நாளில் பக்தர் தனது பற்களை சுத்தம் செய்து புனித நீராடி தூய்மையாக இருக்க வேண்டும். அவர் பேச்சு, உடல் மற்றும் மனதில் கட்டுப்பாட்டை கடைபிடித்து பிரம்மச்சரிய சபதம் எடுக்க வேண்டும். அவர் முழு நிலவு நாளிலும் அவ்வாறே செய்ய வேண்டும். பின்னர் சந்திரனை வழிபட வேண்டும். ஆரம்பத்தில் தாய்மார்களை கௌரி மற்றும் பிறரின் வரிசையில் வணங்க வேண்டும். பின்னர் அவர் பக்தியுடன் ரித்விக்குகளை வணங்கி விருத்தி ஸ்ரார்த்தத்தை செய்ய வேண்டும். தூய பக்தர்கள் சந்திர கோலத்தின் பிரதிகளை உருவாக்க வேண்டும். அவை 1000ஆக இருக்க வேண்டும். அதில் பாதி அல்லது 4/1 பங்கு அல்லது ஒருவரின் சொந்த வழிமுறைகளுக்கு ஏற்ப அது இன்னும் பாதியாகவோ அல்லது 4/1 பங்காகவோ இருக்கலாம். அதன் பிறகு ஒருவரின் சொந்த நம்பிக்கை மற்றும் வழிமுறைகள் அனுமதிக்கும் விதமாக வழிபாடு செய்யப்பட வேண்டும். அல்லது 16 புண்ணிய பிரதிகளை கவனமாக செய்ய வேண்டும். அதன் பிறகு ஆகமங்களின் கட்டளைகளின்படி சந்திர கடவுளை வழிபட வேண்டும். ஒவ்வொரு புனித பிரதிகளும் 16 மாஷங்களால், தங்கம் போன்றவைகளால் செய்யப்பட வேண்டும். ஒருவரின் செல்வத்திற்கு ஏற்ப சோம மந்திரங்களை கொண்டு ஹோமம் செய்யப்பட வேண்டும். அவர் உருவங்களை நிறுவி சோம மந்திரங்களை கூற வேண்டும். சோமனின் தோற்றத்தை, கதையின் பகுதியை அவர் படித்து சோம சூக்தத்தை கவனமாக சொல்ல வேண்டும். அதன் பிறகு ஆகமங்களின் கட்டளைகளின்படி சந்திரனை வழிபட வேண்டும். சந்திரன் வட்டில் உள்ள நியாச உடல் பகுதியை தெய்வத்திற்கு ஒதுக்குதல் சடங்கு செய்யப்பட வேண்டும். அதேபோல் 11 உறுப்புகளின் புலன் மற்றும் செயல் உறுப்புகள் உட்பட நியாச சடங்கு செய்ய வேண்டும். மறை வரைபடத்தின் தண்ணீர் வைக்கப்பட வேண்டும். மறை வரைபடமானது சந்திர வட்டை ஒத்திருக்க வேண்டும். அது மங்களகரமான அரிசி தானியங்களால் செய்யப்பட வேண்டும். கலசம் பாத்திரம் நடுவில் வைக்கப்பட்டு அது பசுவின் பாலால் நிரப்பப்பட வேண்டும். வெளியே உள்ள சதுரத்தின் 4 முனைகளிலும் பக்தர் முழு கலசங்களையும் வைக்க வேண்டும். சந்திரனை வழிபடுவது பெயர்களின் வரிசையில் மண்டலத்தில் மாய வரைபடம் செய்யப்பட வேண்டும். இமாம்சுவுக்கு வணக்கம். சோமச்சந்திரனுக்கு வணக்கம். சந்திரனுக்கு, வதுவிற்கு எப்போதும் வணக்கம். குமுதபந்து அல்லி மலர்களின் உறவினர் சோமனுக்கு வணக்கம். சுதாஞ்சு அமிர்தம் கதிர்வீச் ஔதிஷனுக்கு மருத்துவ மூலிகைகளின் அதிபதி.
அப்ஜனுக்கு நீரில் பிறந்தவருக்கு, மிருகங்காவிற்கு மான் உருவத்தால் குறிக்கப்பட்டவருக்கு, காலாக்களின் களஞ்சியத்திற்கு இலக்கங்கள் வணக்கம். நட்சத்திரநாதருக்கு, நட்சத்திரங்களின் அதிபதிக்கு, சர்வரீபதிக்கு, இரவின் அதிபதிக்கு, ஜெய்வத்ரிகருக்கு, நீண்ட காலம் வாழ்ந்தவருக்கு, த்விஜராஜருக்கு, இருமுறை பிறந்தவர்களின் அரசருக்கு நிரந்தர வணக்கம். இவ்வாறு சந்திர தேவனை 16 பெயர்களால் வரிசையாக வழிபட வேண்டும். பின்னர் தூய பக்தர் தேவையான மந்திரத்துடன் ஒரு சங்கம் நீரை முறையாக வழங்க வேண்டும். அவர் மலர்கள், பழங்கள் மற்றும் சந்தன குழம்புடன் சங்கம் நீரை எடுத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாத கடைசியிலும் மீண்டும் மீண்டும் பிறக்கும் சாசங்கரே முயலை ஒரு அடையாளமாக கொண்டவர். உங்களுக்கு வணக்கம். ரோஹிணி தேவியுடன் சேர்ந்து என் அர்க்யாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். சந்திர கடவுளை முறையாக வணங்கிய பிறகு பக்தர் அவரை வணங்க வேண்டும். பால் நிரப்பப்பட்ட மற்றும் துணிகளால் மூடப்பட்ட 16 கலசங்கள் நகைகளுடன் ஒரு பிராமணருக்கு அமைதிக்காக கொடுக்கப்பட வேண்டும். பின்னர் அவர் பால் மற்றும் தண்ணீரால் துறவு சடங்கை செய்ய வேண்டும். ரித்விக்குகளின் மனதை ஒருவரின் செல்வத்திற்கு ஏற்ப சாந்தப்படுத்த வேண்டும். அவர் ஒரு பிராமணருக்கு, குறிப்பாக பெரிய குடும்பத்தை கொண்டவருக்கு உணவளிக்க வேண்டும். ஒரு பிராமண தம்பதியினரை மிகுந்த கவனத்துடன் ஆடைகளால் வணங்க வேண்டும். அதன் பிறகு ஏராளமான மற்றும் சிறந்த பணக்கொடை வழங்கப்பட வேண்டும். பிராமணர்களுக்கு பிரதிகள், பசுக்கள், தங்கம், வெள்ளி, ஆடைகள் மற்றும் குறிப்பாக சமைத்த அரிசி ஆகியவற்றை வழங்க வேண்டும். சந்திரகோடனை நிவர்த்தி செய்வதற்காக இவை அனைத்தையும் ஒரு பிராமணருக்கு மகிழ்ச்சியுடன் வழங்க வேண்டும். புத்திசாலி பக்தர் நாள் முழுவதும் விரதம் இருந்து கழிக்க வேண்டும். மறுநாள் அவர் இறைவனை வழிபட வேண்டும். அவர் உறவினர்களுடன் சேர்ந்து உணவு உட்கொள்ள வேண்டும். அவர் மேலும் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டியதில்லை. இந்த சிறந்த சந்திர சகசிர விரதத்தை ஒருவர் செய்தால் அவர் பிராமணரை கொல்பவராகவோ, குடிகாரராகவோ, திருடராகவோ அல்லது குருவின் படுக்கையை தீட்டுப்படுத்துபவராகவோ இருந்தாலும் இந்த விரதத்தால் அவர் தூய்மையான ஆன்மாவாக மாறுவார். மனிதன் சந்திர உலகத்திற்கு செல்வான். பிராமணரே, முன்பு அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நாராயணருக்கு மிகவும் பிடித்தவராக மாறுவார். ஒரு மனிதன் இதுபோல விரதத்தை தொடர்ந்து செய்தால் அவர் பாக்கியவான் மற்றும் திருப்தி அடைவார். 3ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.